ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தரிசன அப்டேட் கூடவே டிடிடி சம்பந்தப்பட்ட முக்கியமான 4 அப்டேட் வந்திருக்கு. அது என்ன, அதை பத்தின கூடுதலான தகவல்களையும் இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த மாதிரி தேவஸ்தானம் ரிலேட்டடா வரக்கூடிய முக்கியமான நியூஸ் எல்லாமே நம்ம எந்த லாங்குவேஜ்ல வந்தாலும் நம்ம உங்களுக்கு தமிழ்ல ஷேர் பண்ணி வீடியோஸா கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோ எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு, சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இன்னைக்கான இன்ஃபர்மேஷனை டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே நியூஸ் வெப்சைட்ல வந்திருக்க அஃபீஷியலான இன்ஃபர்மேஷன் தான். நேத்து திருமலையில வேலை செய்யக்கூடிய ஊழியர்களுக்கு தேவஸ்தானம் முக்கியமான ஆடை கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பணிபுரியும் அனைத்து ஊழியர்களுக்கும் ஆடை கட்டுப்பாடுகளை பின்பற்ற வேண்டும் என தேவஸ்தானம் உத்தரவிட்டுள்ளது. அதன்படி தேவஸ்தான அனைத்து ஊழியர்களும் சனிக்கிழமைகள்ல வெள்ளை வேஷ்டி மற்றும் வெள்ளை சட்டை அணிந்து பணிக்கு வர வேண்டும். தினமும் அனைத்து ஆண் ஊழியர்களுக்கும் தங்கள் நெற்றியில் திலகம், குங்குமம், விபூதி வைத்திருக்க வேண்டும். அதே போல பெண் ஊழியர்கள் இந்துக்களின் புடவை, ரவிக்கை, சுடிதார்னா மேல் துப்பட்டாவுடன் அணிந்து நெற்றியில் கண்டிப்பா பொட்டு வச்சிருக்கணும், குங்குமம் இருக்கணும், ஸ்டிக்கர்களை வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனைத்து ஊழியர்களுக்கும் ஆடை கட்டுப்பாட்டை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். மேலும் தேவஸ்தானத்தில் உள்ள அனைத்து ஊழியர்களும் ஒருவரை ஒருவர் மற்றும் பிறரை சந்திக்கும் போதெல்லாம் கோவிந்தா இல்ல அப்படின்னா ஓம் நமோ வெங்கடேஷாய என்று கூறிய பின்னரே பேச தொடங்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கட்டுப்பாடுகளை கடைபிடிக்காத ஊழியர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா ஆடை கட்டுப்பாடு அப்படின்றது நம்ம 300 ரூபா தரிசனத்துக்குலாம் போறோம் அப்படின்னா அதுக்கு இருக்கு. நேரடி சர்வ தரிசனத்துக்கு அந்த மாதிரி இல்லை. ஆனா அங்க ஒர்க் பண்ணக்கூடிய ஊழியர்கள் எல்லாத்துக்குமே இந்த ஆடை கட்டுப்பாடு கண்டிப்பா அவங்க ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி பக்தர்களாகட்டும் அவங்களோட ஊழியர்கிட்ட பேசுறனாங்களாலும் ஃபர்ஸ்ட் கோவிந்தா இல்லைன்னா ஓம் நமோ வெங்கடேஷாயா அப்படின்னு சொல்லிட்டு தான் பேச ஆரம்பிக்கணும் அப்படின்ற இந்த புதிய ரூல்ஸ் நேத்துல இருந்து சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய பேர் பக்தர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா அங்க இருக்க ஊழியர்கள் பக்தர்கள் கிட்ட கொஞ்சம் கனிவா நடந்துக்கணும் அப்படின்றத தொடர்ச்சியா நிறைய பேர் சொல்றாங்க. ஸோ இது பத்தியும் நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய டெய்லி யுவ ப்ரோக்ராம்ல கண்டிப்பா சொன்னோம் அப்படின்னா அதை கரெக்ஷன் பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் வந்திருக்க இன்ஃபர்மேஷன். அதுக்கு அடுத்ததான் நம்ம பார்க்க போற நியூஸ் என்ன அப்படின்னா, திருப்பதி கோவில்ல 20 முறை தரிசனம் செய்த பக்தர் ஒருத்தர் கைது செய்யப்பட்டிருக்காரு. ஸோ நிறைய பேர் லக்கி டிப்ல எனக்கு எவ்வளோ நாளாக ட்ரை பண்ணி கிடைக்கல அப்படின்னு சொல்றீங்க. ஸோ இந்த லக்கி டிப் பற்றி ஏகப்பட்ட சீட்டிங் தொடர்ச்சியாக அப்டேட் ஆகிட்டே இருக்கு. ஸோ இந்த நபருமே பார்த்தீங்கன்னா லக்கி டிப்ல ஏமாற்றி 20 தடவைக்கு மேலே தரிசனம் பார்த்த ஒரு நபரை தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இன்னும் எவ்வளோ பேர் மாட்ட போறாங்க அப்படின்றது தெரியல. கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் தரிசனம் வரும்போது கண்டிப்பா மாட்டுவாங்க. ஸோ அதுதான் இதுல கொடுத்துருக்க நியூஸ்ங்க. இந்த நியூஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பெங்களூரை சேர்ந்த ஸ்ரீதர் என்ற பக்தர் நேற்று அதிகாலை 3 மணி அளவுல சுப்ரபாத சேவையில சாமி தரிசனம் செய்ய வந்தார். அவர் கொண்டு வந்த ஆதார் அட்டை மற்றும் சுப்ரபாத சேவை டிக்கெட்டை அதிகாரிகள் வாங்கி சோதனை செஞ்சிருக்காங்க. ஆதார் அட்டையில் உள்ள முகமும் ஸ்ரீதரின் முகமும் ஒத்து போகவில்லை. இதனால் சந்தேகமடைந்த திருமலை திருப்பதி தேவஸ்தான பறக்கும் படை அதிகாரிகள் ஸ்ரீதரை பிடித்து விசாரிச்சிருக்காங்க. அவர் போலி ஆதார் அட்டையை பயன்படுத்தி குலுக்கல் முறை சேவையான சுப்ரபாத சேவை டிக்கெட்டை பெற 400 முன்பதிவுகளை செஞ்சிருக்கிறதாகவும் அதுல 20 முறை டிக்கெட்டுகளை வாங்கி சாமி தரிசனம் செஞ்சிருக்கிறதும் இந்த விசாரணையில தெரிய வந்திருக்கு. இதையடுத்து பறக்கும் படை அதிகாரிகள் ஸ்ரீதரை திருமலை போலீசாரிடம் ஒப்படைத்தனர். போலீசார் வழக்கு பதிவு செய்து ஸ்ரீதரை கைது செஞ்சிருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. சுப்ரபாத சேவை டிக்கெட்டுகளில் வேறு யாரேனும் அவருடன் இணைந்து மோசடி செய்திருக்கிறார்களா என்பது குறித்தும் போலீசார் விசாரணை நடத்தி வர்றதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இவங்க செய்யும் போது சாமானிய பக்தர்களுக்கு எப்படி இந்த தரிசன டிக்கெட் கிடைக்கிறதுல வாய்ப்புகள் இருக்குன்றது பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கு. இது 2வதா கிடைச்சிருக்க முக்கியமான நியூஸ். அதுக்கு அடுத்ததா வந்திருக்கக்கூடிய இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னா, திருப்பதியில லட்டு தயாரிக்க தாமஸ்க்கு ஒப்பந்தம் அப்படின்ற ஒரு போலியான தகவல்கள் வெளியாகி இருந்ததை திருப்பதி தேவஸ்தானம் முழுமையா மறுத்திருக்காங்க. திருப்பதி லட்டு தயாரிக்கும் ஒப்பந்தம் தாமஸ் என்கிற ஒருவருக்கு வழங்கப்பட்டதாக சமூக வலைதளங்கள்ல தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில திருப்பதி லட்டு தயாரிப்பது தொடர்பான வதந்திகள் மற்றும் தவறான பிரச்சாரங்களை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் நிராகரித்துள்ளது. மேலும் பல நூற்றாண்டுகளாக ஸ்ரீ வைஷ்ணவ பிராமணர்களால் தயாரிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளது. திருமலை திருப்பதி தேவஸ்தானம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி குறிப்புல
ஸ்ரீவாரி லட்டு பிரசாதம் மிக சிறந்த தரத்துடன் தயாராகி வருவதாகவும் பொய்யான செய்திகளை நம்பி பக்தர்கள் ஏமாற வேண்டாம் என்றும் வேண்டுகோள் விடுத்துள்ளது. லட்டு குறித்து சமூக வலைதளங்களில் தவறான பிரச்சாரம் செய்பவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். லட்டு தயாரிப்பில் தற்போது 980 இந்து சமூக உறுப்பினர்கள் பணியாற்றி வருகின்றனர். பழங்காலத்திலிருந்தே தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட புனிதமான கடமைகளை செய்கிறார்கள். அவர்களின் ஸ்ரீ வைஷ்ணவ பிராமணர்கள் லட்டுகளை தயாரிக்கவும் லட்டு தயாரிக்க பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்களை சேகரிப்பதிலும் ஈடுபட்டுள்ளனர் அப்படின்றதுதான் இந்த பிரஸ் ரிலீஸ்ல வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து இப்போ ரீசெண்டா வந்து ஆஃப்லைன்ல கொடுக்கக்கூடிய ஸ்ரீவாணி விஐபி தரிசன டிக்கெட்டோட எண்ணிக்கையை குறைச்சிருக்கிறதா டிடிடி சொல்லியிருந்தாங்க. பட் நானும் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன். இதை பத்தி இன்னும் டீட்டெயிலான ஒரு நியூஸ்ல வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இதையும் சொல்றேங்க. திருப்பதியில் ஸ்ரீவாணி அறக்கட்டளை தரிசன டிக்கெட் எண்ணிக்கை 1500 குறைப்பு. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் ஸ்ரீவாணி அறக்கட்டளைக்காக தலா 10,000 ரூபாய் நன்கொடை வழங்கும் பக்தர்களுக்கு 500 ரூபாய் மதிப்பு கொண்ட விஐபி பிரேக் தரிசன டிக்கெட்டுகள் வழங்கப்படுது. இந்த டிக்கெட்டுகள் ஆன்லைன்ல நாளொன்றுக்கு 500 என்ற அடிப்படையிலும் கவுண்டர்களில் அங்கு வந்து கேட்கும் அனைத்து பக்தர்களுக்கும் வழங்கப்பட்டு வருகிறது. இது தவிர திருப்பதி விமான நிலையத்தில் ஒவ்வொரு நாளும் 100 டிக்கெட்டுகள் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது. ஸ்ரீவாணி அறக்கட்டளை தரிசனத்தின் அடிப்படையில் தினமும் 2500க்கு மேற்பட்ட பக்தர்கள் தலா 10,500 ரூபாய் செலுத்தி தரிசனம் செய்துவிட்டு செல்கின்றனர். திருப்பதி மலையில் உள்ள கவுண்டர்களில் கட்டுப்பாடு இல்லாமல் டிக்கெட்டுகள் வழங்கப்படுவதால் ஸ்ரீவாணி அறக்கட்டளை தரிசன டிக்கெட் வாங்கிய பக்தர்களுக்கான தரிசன நேரம் அப்படின்றது அதிகமா இருக்கு. ஸோ சாதாரண பக்தர்களுக்கு தரிசனத்துல முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் 22ஆம் தேதி நாளையில இருந்து திருப்பதியில வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்லைன்ல வந்து 900 டிக்கெட்டுகளும் அதே மாதிரி விமான நிலையத்துல 100 டிக்கெட்டுகள் ஆன்லைன்ல 500 டிக்கெட்டுகள் மொத்தமா 1500 டிக்கெட் மட்டும்தான் வழங்கப்படும் அப்படின்றது தேவஸ்தான இஓ வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா சொல்லியிருந்தாங்க. அதே போல வந்து திருமலையில் இருக்கக்கூடிய ஒரு சில ஹோட்டல்கள்ல வந்து சனிக்கிழமை மாதிரி வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க, வெள்ளி சனி இந்த மாதிரி. ஸோ அப்போ வந்து ஒரு சில ஹோட்டல்கள்ல தரமற்ற உணவுகள் இருந்து அதுக்கு வந்து சீல் வச்சிருக்காங்க. அதே போல ஒவ்வொரு ஹோட்டல்களையுமே தினமும் சோதனை நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இஓ வந்து உத்தரவிட்டிருக்கதாகவும் இந்த செய்தி வந்து வெளியாகி இருக்குங்க. ஸோ அதனால நமக்கு வந்து ஆஃப்லைன்ல இவ்வளவுதான் லிமிட்னு இல்லாம விஐபி தர்ஷன் டிக்கெட் கொடுத்ததை தான் இப்போ வந்து ஒரு நாளைக்கு 1000 அப்படின்னு சொல்லிட்டு ரெடியூஸ் பண்ணியிருக்கிறதா அதுல சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு வந்திருக்க முக்கியமான அப்டேட். அதுக்கு அடுத்தது இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். நேத்து திருமலையில தரிசனம் பார்த்த பக்தர்களோட எண்ணிக்கை 83,538 பேர் தரிசனம் பார்த்திருக்காங்க. நேரடி சர்வ தரிசனத்துல 31 கம்பார்ட்மெண்ட்ல பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் கிட்டத்தட்ட 15ல இருந்து 18 மணி நேரம் ஆகுது. ஒரு 16 to 18 மணி நேரம் நேரடி சர்வ தரிசனத்துக்கு ஆகுது. எஸ்எஸ்டி டோக்கன்ல சாமி பார்க்கறதுக்கு மினிமமா ஒரு 4 மணி நேரம், மேக்சிமம் ஒரு 7 மணி நேரத்துக்குள்ள ஆகலாம். 300 ரூபாய் தரிசனத்துக்கு 3ல இருந்து 5 மணி நேரம் ஆகலாம். இன்னைக்கு திருமலையில பௌர்ணமி கருட சேவை இருக்கு. இன்னைக்கு தரிசனம் போன பக்தர்கள் கண்டிப்பா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க ஏதாவது புதிய விஷயங்கள் திருமலையில நோட் பண்ணிருக்கீங்க அப்படின்னாலும் மறக்காம சொல்லுங்க. ஸோ வீடியோட லாஸ்ட்ல வந்து நம்மளோட அட்மின் ஒருத்தர் வந்து ரீசெண்டா ஊஞ்சல் சேவாவுக்கு வந்து ஆர்ஜித் சேவால ஊஞ்சல் சேவாவுக்கு வந்து தர்ஷன் போயிருந்தாங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல இருக்க இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது 1-2 யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரிப்போர்ட்டட் சுபதம் வந்து 10:45 வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க கியூல அலோவ் பண்ணது கேட்குள்ள வந்து 11 மணிக்கு தான் அலோவ் பண்ணியிருக்காங்க. வரைக்கும் டிக்கெட் எல்லாம் செக் பண்ணாங்க. சைட் பை சைடா கல்யாணோற்சவ டிக்கெட் ஹோல்டர்ஸ் போயிட்டு இருந்தாங்க. எங்களால ஒரு 11:30 AM அலோவ் பண்ணாங்க. செக்கிங் கம்ப்ளீட் பண்ணிட்டு தர்ஷன் டிக்கெட்லாம் செக் பண்ணி சீல் வாங்கிட்டு உள்ள போனோம். எகெயின் வந்து கிராஸ் பண்ணிட்டு கம்பார்ட்மெண்ட் நம்பர் 5ல வந்து வெயிட் பண்ண வச்சதாகவும் 12 மணி போல வெயிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணது 12:30 மணி வரைக்கும் கம்பார்ட்மெண்ட்ல வெயிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கேட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அங்க இருந்து ஃபைனல் செக்இன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு கியூல வந்து ஸ்லோவா மூவ் ஆகி மகாதுவாரம் கிட்ட போகும்போது ரொம்ப ரஷ்ஷா வந்து நசுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அங்க இருந்து வெண்டிவாக்கிலி தாண்டி போகும்போது ப்ராப்பரான அரேஞ்ச்மெண்ட் வந்து இல்லை. எங்கேயும் போற டிவோட்டிஸ் வந்து பக்தர்கள் புஷ் பண்ணா பரவாயில்ல, பட் அங்க இருக்கிறவங்களும் இன்னும் அதிகமா தள்ளி ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. ஸோ 1 மணிக்குள்ள வந்து பெருமாள் தர்ஷன் வந்து முடிச்சிட்டோம். அதே மாதிரி தர்ஷன் முடிச்சுட்டு வெளியில வரும்போதும் ரஷ் இருக்கு, அந்த இடத்துல தள்ளி விட்டுட்டே தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ குழந்தைங்களையெல்லாம் கூட்டிட்டு போறவங்க ரொம்ப சிரமப்படுறாங்க. இந்த மாதிரி புஷ் பண்ணும்போது குழந்தைங்கள்லாம் நடந்து போயிட்டு இருந்தாங்கன்னா அந்த இடத்துல புஷ் பண்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி லட்டு கவுண்டர்ல கிரவுண்ட் ஃப்ளோர்ல நல்ல ரஷ், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து ஃப்ரீயா தான் இருந்துச்சு.
எக்ஸ்ட்ரா ஒரு சில கவுண்டர்ல டோக்கன் இருந்தா 4 நம்பர் வரைக்கும் கொடுக்குறாங்க. ஒரு சில கவுண்டர்ல 2 லட்டு தான் தராங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ தர்ஷன் வந்து நல்லபடியா முடிஞ்சது அப்படின்றத அவரோட எக்ஸ்பீரியன்ஸா ஷேர் பண்ணியிருக்காரு. அதே போல இன்னும் பஸ் ஃபேர் இதை பத்தியும் அவங்க தான் அப்டேட் பண்ணாங்க. ஸோ உங்களுக்கு திருப்பதி ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட் டு திருச்சானூர் அலமேலு மங்காபுரத்துக்கு பஸ் ஃபேர் வந்து 20 ரூபாங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து திருப்பதி டு திருமலையில நம்ம பஸ்ல போறோம் அப்படின்னா ஒரு ஆளுக்கு 90 ரூபாய். ஸோ சிங்கிள் வே எடுத்தோம்னா நம்ம 90 ரூபாய். இதே அப் அண்ட் டவுன் எடுக்கிறோம் அப்படின்னா 160 ரூபாய். அப்படி எடுக்கும்போது 20 ரூபாய் நமக்கு கன்செஷன் கிடைக்கும். இதுவே நம்ம வந்து ஏசி பஸ்ல எல்லாம் போறோம் அப்படின்னா 110 ரூபாய். அண்ட் வந்து அப் அண்ட் டவுன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 200 ருபீஸ். இதுலயும் ஒரு 20 ருபீஸ் கன்செஷன் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து சீனியர் சிட்டிசன் அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டு இல்லைனா ஓட்டர் ஐடி இந்த மாதிரி ஏஜ் ப்ரூஃபை காட்டி அதுலேயே நீங்க கன்செஷன் வந்து வாங்கலாம். அதே மாதிரி திருப்பதி டு காளஹஸ்திக்கு மெட்ரோ எக்ஸ்பிரஸ் நான் ஸ்டாப்பா போகுது. ஒரு ஆளுக்கு 55 ரூபாய். ஏபிஎஸ்ஆர்டிசி ஆர்டினரி பஸ்ஸும் இருக்கு. அதுல ஒரு நபருக்கு 45 ரூபாய் டிக்கெட்டு. இதுவே தமிழ்நாடு டிஎன்சிடி பஸ் இருக்கு இல்லையா, டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸும் வந்து இருக்கு. அதுல போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். ஃபேரும் வந்து உங்களுக்கு குறையும் அப்படின்றது சொல்லியிருக்காரு. டிராவல் டைம் வந்து 1.25 மணி நேரம் தான் உங்களுக்கு ஆகுது. ஒவ்வொன்றும் வந்து பஸ் டிரைவரை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து இந்த டைமிங் வந்து ஆகும் அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் அவர் ஷேர் பண்ணது தான். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே போல் நாளைக்கு உங்களுக்கு தர்ஷன் டிக்கெட் புக்கிங் வந்து இருக்குங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு உங்களுக்கு 2 தர்ஷன் டிக்கெட் புக்கிங் இருக்கு. காலையில் 10 மணிக்கு ஆர்ஜித சேவா டிக்கெட்டோட புக்கிங் இருக்கு. இது பிரம்மோற்சவம் டைம்ல கேன்சல் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வர்ச்சுவல் சேவாலையும் பிரம்மோற்சவம் டைம்ல 3ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி வரைக்கும் டிக்கெட்ஸ் வந்து கேன்சல் ஆகிருக்கு. உங்களுக்கு ஆர்ஜித சேவா டிக்கெட்டோ இல்லை வர்ச்சுவல் சேவாவோ வேணும்னு நினச்சிங்கன்னா ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தர்ஷன் அவைலபிலிட்டி பார்த்துட்டு புக் பண்ணிக்கிங்க. ஆர்ஜித சேவா டிக்கெட் இந்த மாதிரி 300 ரூபா தரிசனம் இதுல எல்லாம் இப்போ என்ன டைம்ல புது ரூல்ஸ் வந்து அப்டேட் பண்ண போறாங்க அப்படின்றது இந்த மாசம் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும். எதுவா இருந்தாலும் ஒரு 2 ஃபோன் நம்பர் 2 மொபைல் நம்பர் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இமெயில் ஐடி 2 வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களோட ப்ரீவியஸ் புக்கிங்ல பண்ண முடியலன்னா ஆல்டர்னேட்டிவ் புக்கிங்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த 2 தர்ஷன் டிக்கெட் பத்தியுமே ஏற்கனவே நான் வீடியோ டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. இது தவிர டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.